அது வந்து சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. விஜயநகர சாம்ராஜ்ய உடையர் கிருஷ்ணதேவராஜர் கிராண்ட் ஃபாதர் 13th century. 13th century சார். இந்த கோயிலுக்கு வந்து 1000 வருஷம் மேலே ஆச்சுக்குது சார். அவர் பேர் விஜயநகர யார் பேர் சார்? உடையாரா? விஜயநகர சாம்ராஜ்ய உடையர் கிருஷ்ணதேவராஜர் மைசூரில் இருக்கார்ல, கிருஷ்ண தேவராயர் அந்த ஃபேமிலி. ஆமா சார். அதை புதுசா எடுத்து இப்ப கட்டியிருக்காங்க. அவருக்கு அந்த காலத்துல வந்து கும்பாபிஷேகம் நடந்து போய்க்குது. அந்த வருஷத்துல கும்பாபிஷேகம் நடந்து போய்க்குது. அந்த வந்து கதிரி నుంచి வந்து சுவாமி அங்கு உக்காரிக்கிறாரு. கதிரி நரசிம்ம சுவாமி నుంచి அங்கு வந்து தம்பி மாதிரி வந்து உக்காரிக்கிறாரு இந்த ஊர்ல. ஆமா சார். சரி, இது வந்து அத சொல்லு ஃபர்ஸ்ட். அதையே சொல்லு. அதையே சொல்லு, அப்புறம் இதை எடுத்துக்கிறேன். அது வேற என்ன ஃபேமஸ்? அது வேற என்ன இது? அதுக்கு அந்த சுவாமிக்கு வந்து வரம் பக்தர்களுக்கு எல்லாம் வேண்டிக்கிட்டு போவாரு. வேண்டிக்கிட்டு போனா 3 மாசத்துல எல்லா கஷ்டம் எல்லாம் பரிகாரம் ஆகுது. அதோட சிறப்பு என்ன? வேற என்ன அதோடது? வேற என்ன தெரியாது. பழைய ஓல்டு ஹிஸ்டரின்னா அந்த காலத்துல வந்து கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போய்க்கிறது, அவ்வளவுதான். அவர் கிருஷ்ணதேவராயர். ஆமா. வேற ஒன்று யாரு வச்சாங்க? அந்த மாதிரி ஈடுபடி பண்ணல. அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியல. அவருக்கு வேத சாஸ்திரம் யாரு கட்டினா, யாரு வச்சா, எப்படி வந்தது அதெல்லாம் தெரியல சார். அவர் தாத்தனவர் 12 பரம்பரை பூஜைக்காரர். பரம்பரை பூஜாவா சுப்பிரமணியன்? இவர் வைஷ்ணவரா? மாத்வாவா? ராகவேந்திர சுவாமி மாத்வர். சரி, பரம்பரை. இது என்ன ஃபங்க்ஷன் அங்க ஞாயிற்றுக்கிழமை? என்ன ஃபங்க்ஷன் அது? வருஷம் இயர் ஃபங்க்ஷன். கதிரி பௌர்ணமிக்கு வந்து திருவிழாக்கம் பண்ணுவாரு. கதிரி பௌர்ணமி அப்படின்னா பௌர்ணமி. ஒரு பௌர்ணமிக்கு எந்த பங்குனி மாச பௌர்ணமி இல்ல மாசி மாச பௌர்ணமி? மாச பௌர்ணமி இல்ல, வருஷத்துக்கு ஒரு நாள் வருது இல்ல கதிரி பௌர்ணமி. கதிரி பௌர்ணமி அதுக்கு அங்க ஃபங்க்ஷன் நடக்கும். ஹோலி பௌர்ணமி. ஹோலி பௌர்ணமி அங்க என்ன பண்ணுவாங்க? சுவாமிக்கு கல்யாண உற்சவம் பண்ணுவாரு லட்சுமி நரசிம்மருக்கு. அப்புறம் 11 years ஆச்சு அந்த சுவாமிக்கு கல்யாணம் நடந்து. இந்த வருஷம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. வேற என்ன நடப்பாங்க? சுதர்சன ஹோமா நடக்குது, கணபதி ஹோமா, நவகிரக சாந்தி ஹோமா, ஊர் மூல ஹோமம், லட்சுமி நரசிம்ம சுவாமி, ஊர் கிராமஸ்த தேவர் கடவுள பேர்ல ஹோமம் பண்ணுவாரு. எவ்வளவு பேர் வருவா? ஒரு தெரியல சார். குலதெய்வத்தை எத்தனை பேர் இருக்காரு அத்தனை தேவம் வருவார். நிறைய பேருக்கு குலதெய்வம், நல்ல தெய்வத்தை வருவார். நிறைய பேருக்கு குலதெய்வம் 2000 பேர் இருக்காரு குலதெய்வம். எனக்கு தெரியுமா? நான் வந்து 4 வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு. கும்பாபிஷேகம் ஆயிட்டா? கும்பாபிஷேகம் நடந்தேக்குது, வருஷம் நடந்துக்குது. வருஷம் கும்பாபிஷேகம் நடக்குது அந்த கோயில். ஆனா சுவாமி கல்யாணம் நடந்து 11 years ஆச்சு. 11 வருஷம் ஆச்சு. இப்ப நடக்குது. கிராண்டா நடக்குது. அதான் அந்த பத்திரிக்கை. ஆமா சார். அது நான் பாத்துக்கிறேன். வேற என்ன நினைக்கும்? வேற அந்த நரசிம்மரோட வேற ஏதாவது ஃபேமஸ் ஏதாவது தெரியுமா? ஃபேமஸ் எதுவுமே தெரியாது. ಹೊಸೂರು ಟು ತಳಿ ರೋಡ್. ತಳಿ ರೋಡ್. ರಾಮಯ್ಯ ಅಗ್ರಹಾரம், டெகனிக்கோட்டா. அது டெகனிக்கோட்டா தாலுக்கு. அது பஞ்சாயத்து. 18 கிலோமீட்டர். இங்க வரணும்னா காரு, ஆட்டோ இந்த மாதிரி தான் வரணும். ஸ்கூட்டர் அந்த மாதிரி தான் வரணும். நடந்து வரவாலும் இருக்கா? மதகண்டப்பள்ளி பஸ் ஸ்டாப் ஏறிங்கிட்டு பஸ் நடந்து வரவங்களும் இருக்காங்க. வருவாரு. பிரார்த்தனை. ஆமா. பிரார்த்தனை வேண்டிக்கிட்டு வருவாரு. நம்ம கஷ்டம். வேற நரசிம்ம ஜெயந்தி அதெல்லாம் வருமா? அதெல்லாம் தெரியல. நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் பண்றது இல்லையா? நீங்க பண்ணுவாங்க, அங்க பண்றது இல்லையா? நரசிம்ம ஜெயந்தி சுவாதி நட்சத்திரம் இது வைசாக மாசம் நரசிம்ம அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் சுவாதி பூஜைக்கு எல்லாம் பண்றது இல்லை.